அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலம்மா. ஐயோ, என்னாச்சுப்பா? மூட்டு வலி தான். மூட்டு வலி வந்தா அவ எவ்வளவு சங்கடப்படுவான்னு. என்னப்பா, அம்மாக்கு உடம்பு முடியலன்னா நான் வந்து பார்க்க மாட்டேனா? பார்த்துட்டு போறது மட்டும் இல்லம்மா, ஒரு 2 நாள் நீ அவ கூட தங்கி இருந்தேன்னா அவளுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். நான் கதிர்கிட்ட சொல்லி அவளை கொண்டு வந்து விட சொல்றேன். நாளைக்கு வந்தா போதும்ல? போதுமா. ஆனா மாப்பிள்ளைக்கு எதுக்கு சிரமம்? அவரு கடையில் 1008 ஜோலி கிடக்கும். நானே வந்து கூப்பிட்டு போயிடுறேம்மா. சரிங்க சித்தப்பா. ஜீவா, இன்னும் எவ்வளோ நேரம்டா? இன்னும் 5 நிமிஷம் தாண்டி, கொஞ்சம் பொறு. எனக்கு தூக்கம் வருதுடா. சரி நீ தூங்கு. இப்படி லைட்டை போட்டு வச்சிருந்தா எப்படி தூங்குறது? சரி நீ தூங்கு, நான் வெளியில போய் கணக்கு பார்த்துக்கிறேன். இப்போதான் அண்ணன் அண்ணி வெளியே வடுக்கிறது இல்லைல்ல, லைட்லாம் போட்டுக்கலாமே. டேய், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ இங்கே இரு. இல்லடி, நீ படுத்து தூங்கு. நீ இங்க உட்காந்து பண்ணாலாவது 5 நிமிஷம். நீ அங்க போன குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது ஆகும். ஏன்? எனக்கு அங்கே போனால் கணக்கு மறந்து போயிருமா? கணக்கெல்லாம் மறந்து போகாது. நீ அங்க போய் உட்காருவ, உங்க அண்ணன் உங்க அண்ணி கிட்ட அங்க லைட் எரியுது என்னன்னு பாருன்னு சொல்லுவாரு. கரண்ட் பில்லு எம்புட்டு ஆகுதுன்னு உங்க அண்ணி எந்திரிச்சு வருவாங்க. அப்புறம் நீ இருக்கிறத பார்த்து உனக்கு டீ போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. குடும்பம்னா என்னன்னு உனக்கு உட்கார வச்சு கிளாஸ் எடுப்பாங்க. அது மட்டுமா, புருஷன் உட்காந்து வேலை செய்யும் போது இப்படி பொண்டாட்டி தூங்கலாமான்னு எனக்கு வேற நாள் திட்டு விழும். அதே மூட்ல நீ உள்ள வந்து என்னென்னமோ துரோகி மாதிரியும் உங்க அண்ணிய தேவதை மாதிரியும் நீ பேசிட்டு இருப்ப. இதெல்லாம் தேவையா சொல்ல எனக்கு? வேண்டாம் வேண்டாம், நீ இங்கே இரு. ஏய் ஏய் ஏய், வெளியில போய் கணக்கு பார்க்கறேன்னு சொன்னேன், அதுக்கு இம்புட்டு பேச்சு பேசுற? அனுபவம் பேச வைக்குது பாசு. வைக்கும் வைக்கும். ஒரு 5 நிமிஷம் இரு, நான் கணக்க முடிச்சிடுறேன். ஒன்னும் வேண்டாம். இது பாரு, காலையில சீக்கிரம் எந்திரிச்சு செஞ்சுக்க. நேத்து நைட்டே நான் தூங்கல. அடியாய் சும்மா இருறியே. அடியாய் ஏய், பிசாசு பிசாசு, கொஞ்சமாச்சும் வேலை பார்க்க விடுறியா? டேய் எந்திரா. ஏண்டி, எங்க அண்ணி உங்ககிட்ட நல்லா தானே பேசுறாங்க, அப்புறம் நீ மட்டும் என்ன டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க காலை வாரி விட்டுக்கிட்டே இருக்க? அவங்க நல்லா தான் பேசுவாங்க. டைம் பார்த்து சரியா நல்ல பெரிய ஆப்பு வைக்கிறதுக்குலாம் மறக்க மாட்டாங்க. சும்மா உனக்கு வாய் இருக்குன்னு ஏதாவது பேசிட்டு இருக்காத, அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு கூட வீட்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, நான் சொல்றேன், நீ கேள. இங்க நேத்தே படத்தை பார்த்துட்டு தூங்கவே இல்லை, இன்னைக்கா தூங்குவோமே? ஏ, நீ ஒண்ணு அப்படிலாம் எஸ்கேப் ஆக வேணாம். நான் சொல்றத கேட்டுட்டு தூங்கினா போதும். அந்த நேரத்துல நான் கணக்காவது பார்ப்பேன். அடி எப்ப பாரு கணக்கையே பாக்குறதுக்கு எதுக்கு உனக்கு ஒரு பொண்டாட்டி? ஆமா, எனக்கு வேணாம். நீ உங்க வீட்டுக்கு போயிடுறியா? எப்ப என்ன அனுப்பலானே இருக்கியா நீ? இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேளு ஜீவா. விட மாட்டியே, சொல்லு. நேத்து பார்த்த படத்தை பத்தி நாங்க 3 பேரும் பேசிட்டு இருந்தோமா? யாரு? நீ, உங்க அப்பா, உங்க அம்மாவா? ஆமா, இங்க பார்த்த படத்தை பத்தி பேசுறதுக்கு அவங்க இங்க வராங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்ல பாரு. ஆமாமா, உங்க அப்பா அப்படியே சிவகங்கை மாவட்ட கலெக்டரு. ஏய், அவர் ஏதாவது சொன்ன கொன்னுடுவோம் உன்னை. நீ மட்டும் எங்க அண்ணிய சொல்ற? நடந்ததை கேட்டுட்டு பேசு ஜீவா. அது எப்படி நடந்தாலும் சரி, எங்க அண்ணிய திட்டுறதுலதான் வந்து முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேளுன்னு சொல்றேன்ல. விடுறியா வாத்தியா நீ? நான், முல்லை, உங்க அண்ணி 3 பேர் உட்காந்துக்கிட்டு நேத்து பார்த்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அவங்க ஏதோ ஓவரா ஏதோ நடக்காதது நடந்த மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. நான் இல்லன்னு சொன்னதும் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அவங்களுக்கு அது பெரிய விஷயம் மீனா, அவங்க சந்தோஷப்பட்டு போட்டுன்னு விட வேண்டியதானே. உன்னை யார் அப்படி இல்லன்னு சொல்ல சொன்னது? அவங்களுக்கு சந்தோஷம்னா சந்தோஷப்பட்டு போட்டும் ஜீவா. நானும் அதே மாதிரி சந்தோஷம் பண்ணணும்னு நினைச்சா எப்படி? அம்புட்டு தானே. நான் கூட ஏதோ பெரிய சம்பவம் நடந்துச்சோன்னு நினைச்சு பயந்துட்டேன். சம்பவம் பெருசுதான். எப்பவும் போல உங்க அண்ணி என் மேல கோவப்பட்டு கத்திட்டாங்க. ஆனா அதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, முல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அத உங்க அண்ணியால தாங்கிக்கவே முடியல. முல்லைக்கும் இப்பதான் உங்க அண்ணிய பத்தி தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஜீவா. பாத்தனே, நீதான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த புள்ள கிட்ட அண்ணிய பத்தி நல்லா போட்டு கொடுக்குறிய.
இல்லனா முல்லைக்கு அதெல்லாம் தெரியாது பாரு. ஆமா, நீ ஏன்டா முல்லைய பத்தி பேசும்போது மட்டும் அந்த பிள்ளைன்னு சொல்ற? எப்பவும் அப்படிதானடி சொல்லுவேன். நீ அப்படி சொல்லும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் அன்பு அதிகமா தெரியுதே. பெரிய விஞ்ஞானி இவ கண்டுபிடிச்சிட்டா. உண்மையை சொல்லு, உனக்கு முல்லைய பிடிக்கும் தானே? இன்னைக்கு சண்டைக்கு இதான் டாபிக் போல. நான் பேசாம தூங்குறேன். டேய் உட்காரு, உண்மையை சொல்லு, உனக்கு அவளை பிடிக்கும் தானே? ஏன்டி? நீ கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? சொந்த மாமா பொண்ணுடே, பிடிக்காம எப்படி இருக்கும்? அப்போ நீயும் லவ் பண்ண. இப்ப எதுக்கு தேவையில்லாத வேச்சலாம்? பதில் சொல்லு. அந்த புள்ள பாட்டுக்கும் கதிர் கூட சந்தோஷமா இருக்குது. நீ மட்டும் ஏன்டி நோண்டிக்கிட்டே இருக்க? அந்த கேள்விக்கு பதில் இல்லையே. பிடிக்குமா பிடிக்காதா? அவளை லவ் பண்ணதானே? நான் தான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நடியே ஒரு தடவை கூட நீ அவகிட்ட அப்படி இப்படின்னு அன்பா பேசினதே இல்லையா? கொல்ல போறேன் உன்னை. அந்த புள்ள வீட்டுக்கு வரும் போகும். அதுகிட்ட சின்ன பிள்ளையில பேசுனதுடி. வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் சிரிச்சு கூட பேசுனது இல்ல. நம்பலாமா? நம்பாட்டி போ. சரி சரி சரி, கூல், நம்புறேன். ஆனாலும் எனக்கு ஒரு உண்மையை சொல்லணும். உன் மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல அவ மேல அன்பு இன்னும் இருக்குதானே? சொந்தக்கார புள்ள, அது எப்படி இல்லாம இருக்கும்? அதுவும் இல்லாம என்னால ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு. அது நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு எப்பவும் எனக்கு தோணும். தெரியுமே. உங்க வீட்ல யாராவது ஏதாவது அவளை சொல்லிட்டா உனக்கு அப்படியே வலிக்கும். என்ன சொன்ன மட்டும் கேக்க பக்கன்னு இருக்கும்ல? ஏன்டி? ஏன் இப்படி? அன்னைக்கு மோதிரத்தை விக்க போனான்னு முல்லைய இந்த வீட்ல எல்லாரும் திட்டினப்ப உன் கண்ணுல அப்படியே ஏதோ தெரிஞ்சுதே. நான் அதை பார்த்தேனே. அந்த இடத்துல மட்டும் இதே நானா இருந்திருந்தேன், நீயும் எல்லார் கூடயும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு திட்டி தீத்துருப்ப. உனக்கு என்ன அவ்வளவுதான் புரிஞ்சுதா? பின்ன உன்னை நான் அங்க திட்டலன்னு வச்சுக்கேன், மத்தவங்க யாராவது உன்னை திட்டிடுவாங்களோன்னு ஒரு சின்ன பயந்தேன். முல்லை இந்த வீட்டு புள்ள, நீ வெளியே இருந்து வந்தபடி லவ் பண்ணி வேற கட்டியிருக்கோம். உன் சின்ன தப்பு கூட பெருசா தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கவனமா இருக்கேன். நானே திட்டேன்னு வச்சுக்கேன், யாரும் உன்னை எதுவும் சொல்லிட மாட்டாங்கன்னு ஒரு சின்ன விஷயம்தான். அதெல்லாம் இல்ல, உனக்கு அவ மேல ஒரு தனி பாசம்தான். இப்படியே பழச நோண்டிக்கிட்டே இரு. தேவையில்லாம தப்பு தப்பா பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், குடும்பம் உருப்படவே உருப்படாது. கூடு. டேய் டேய் பாடுறி பேசாம பாடு. டேய் இங்க பாரு, சொல்லிட்டு பாடு. என்னதான் பிடிக்கும்னு பதில் சொல்லிட்டு பாடுறா. ஏய், இந்த இளவுதான் வேணும்னு சொல்லியிருந்தா நான் முதலே சொல்லியிருந்திருப்பேன்ல. எழவா? என்ன பிடிக்கும்னு சொல்லுனா இப்படி எழவுன்னுலாம் பேசுற? ஷோ, இந்த பதில் தான் இவங்கிட்ட இருந்து வரணும். நீயா முடிவு பண்ணி கேள்வியா கேட்டு உயிரை வாங்காதறியே. முடியல. பாரு, உயிரை வாங்குறனா? என்னடா இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? ஐயோ அம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிரு. படு பேசாம. குட் நைட். டேய் ஜீவா, டேய். ஏய், படுறி பேசாம. பெரிய இவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். பாத்துக்கிறேன். எப்படி இருந்தாலும் என்கிட்ட தானே வரணும். வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை மாப்பிள்ள, இப்பதான் வந்தேன். ஆ. நல்லா இருக்கீங்கல்ல? ம், நல்லா இருக்கேன். உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். இல்லை பரவாயில்ல, உட்காருங்க. மாப்பிள்ள நீங்களும் உட்காருங்க. மாப்பிள்ள, வீட்டில் பார்வதிக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அதான் முல்லைய ஒரு 2 நாள் வீட்டுக்கு கூட்டு போகலான்னு. ஆ, சொன்னாங்க. கூட்டு போட்டுங்களா? ஆ, கூட்டிகிட்டு போங்களேன். அப்புறம்
அன்னைக்கு ஏதோ மோதிர விஷயத்தில் முல்லை பண்ண கிறுக்குத்தனத்துக்கு பார்வதி வீட்டில் வந்து ஏதோ சத்தம் போட்டு போனான்னு கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்கிடாதீங்க. இல்லை, நான் எதுவும் நினைக்கல. இல்லை, நான் கூட முல்லையை சத்தம் போட்டேன். வீட்டுக்கு தெரியாமல் ஏமா இப்படிலாம் பண்ணேன்னு. ம், பரவாயில்ல. அண்ணி, அந்த வந்துட்டாங்கல்ல அக்கா. என்னக்கா? வா முருகா. இப்போதாக்கா வந்தேன். வாங்க சித்தப்பா. தானோ? இப்பதான் நினைச்சிட்டே இருந்தேன், என்னடா வரேன்னு சொன்னாரே இன்னும் ஆளு காணுமேன்னு. ஏண்டா உன் மாமனார் தானே, பேச வேண்டியதானே, எதுக்கு இப்ப இவ்வளவு கூப்பிடுற? ஆளுங்க கிட்ட பேசுறதுல கூச்ச இன்னும் போல பாத்தி அவனுக்கு. தானோ? ம்? எங்கம்மா மூர்த்தி மாப்பிள்ளை காணோம்? கடைக்கு போயிட்டாரா? ஆமா சித்தப்பா, அவர் அப்பவே போயிட்டாரு. சரி. இருங்க சித்தப்பா, நான் போய் முல்லைய வர சொல்றேன். முருகா, பார்வதி எப்படி இருக்கா? அப்படியே தாங்க இருக்கா. வாங்கப்பா. வாமா. மாப்பிள்ளைகிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், முல்லையை கூட்டு போறேன்னு. சரின்னு சொல்லிட்டாரு. ஆயிடுறேன்ப்பா. முல்ல, ஒரு வாரம் 10 நாள் இருந்து உங்க அம்மா பாத்துட்டு வா. 10 நாளா? முருகா, பார்வதி என்னதான் புரியாம பேசிட்டு இருந்தாலும் நாம அப்படியே விட முடியாதுல்ல. என்ன முருகா நான் சொல்றது? உன்னை பற்றி எனக்கு தெரியாதாக்கா. அவளுக்கு தான் யாரை பற்றியும் கவலையும் கிடையாது, யார் மேலேயும் அக்கறையும் கிடையாது. என்னங்க சித்தப்பா? குடும்பம். கதிரு, உனக்கு டீ தரட்டுமாடா? ஆ, ஏண்டா கொஞ்சம் குடிய. டீயா? வேணாம் அண்ணி. நீ பேக்லாம் எடுத்து வச்சிட்டியா? பேகா? ஒரு வாரம் நீ அங்க இருக்கணும்னா ட்ரெஸ் எல்லாம் வேணாமா? அங்க எல்லாம் இருக்கா? அது அங்க அங்க எதுவுமே இல்ல. அப்புறம் எடுத்துட்டு போகணும்ல. ஒரு வாரம் 10 நாள்னு இவங்கெல்லாம் இஷ்டத்துக்கு சொல்றாங்க. பேசாம உட்காந்துருக்காரு பாரு. ஏங்க, நான் போகட்டுமா? என்கிட்ட ஏன் கேட்டுக்கிட்டு? பெர்மிஷன் கேக்குறாளாம். போக வேண்டியதானே? இல்லைங்க, நான் போயிட்டு அம்மாக்கு சரியானதுக்கு அப்புறம் வரட்டுமான்னு கேட்டேன். ஆ ஆ, போ. நான் எப்படா போவேன்னு இருக்கிறவர்கிட்ட போகவான்னு கேட்டா வேற என்ன சொல்லுவாரு? ஏன் இங்கேயே நின்னுட்டு இருக்க? போய் ட்ரெஸ் எடுத்து வை, சாப்பிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு வாரம்லாம் வேண்டாம், 2 நாள் இருந்துட்டு வந்துருனாவது சொல்லலாமே. அண்ணி, டீ. இதை எடுத்துட்டு வரேன்டா. ம், ம். சித்தப்பா, ம். நீங்க இங்கேயே சாப்பிட்டுட்டு தான் போகணும். சித்திக்கும் எடுத்துட்டு போயிடுங்க, சரியா? ம். முல்ல, நீ ஏமா நின்னுட்டே இருக்க? கிளம்ப போ. எப்படா வீட்ல இருந்து வருவாங்க, இவள அனுப்புன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க போல.
நீ எங்க வேணா போன்னு நின்னுகிட்டு இருக்காக. ஒரு வார்த்தைக்கு கூட எப்ப திரும்ப வருவேன்னு கேக்குறாளா? இல்ல, கேக்கல. ஐயோ போராளின்னு ஒரு பார்வையாவது பார்த்தாங்களா? அதுவும் இல்ல. ஏதோ வீட்ல கட்டிருக்கிற நாயை கூட்டிட்டு போனா கூட ஃபீல் பண்ணுவாங்க போல. என்கிட்ட அதுவும் இல்ல. எப்ப போவான்னு இருந்திருப்பாக போல. இந்த ரூமுக்கு வரும்போது கூடவா இங்க ஒருத்தி இருந்தாளே, அவ எப்ப வருவான்னு தோணாது? நான் இந்த வீட்ல யாருன்னு தான் தெரியல, வருத்தப்படவும் யாரும் இல்ல. இருந்தா இரு, போனா போன்னு டீல் பண்றாங்க. நான் மட்டும் ஏன் வருத்தப்படுறேன்? நானும் போறேன். எனக்கு மட்டும் என்ன? என்ன யாரும் தேடலனா நானும் யாரையும் தேட மாட்டேன். கதிர், ம்? நீ கடைக்கு போலியா? ஆ ஆ அத்தை, முல்லைய அனுப்பிட்டு போவான். இப்ப என்ன அவசரம்? முருகா, முல்லை வர்றது பார்வதிக்கு தெரியுமா? ஆ தெரியும்க்கா, நான் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். கூட்டிட்டு போறதெல்லாம் சரிதான். பார்வதி முல்லை கிட்ட அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லி கொடுக்க கூடாது. நீ தான் பாத்துக்கணும், சொல்லிட்டேன். ஏக்கா, ம் பார்வதி என்ன சொன்னாலும் முல்லை நம்ப மாட்டா. ம் இங்க வந்து சண்டையும் போட மாட்டா. அவ இங்க வாக்கப்பட்டு வர்றதுக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டவக்காவா. இது நானும் நம்புவேன் சித்தப்பா. இங்க வரத்துக்கு முன்னாடியே முல்லை எனக்காக சண்டை போட்டுட்டு வந்தா. ஆனா என்ன, முல்லை ஒரு வாரம் இங்க இல்லனா எங்களுக்கெல்லாம் தான் ஒரு மாதிரியா இருக்கும். எனக்கும் தான். ஆனா அது எப்படி சொல்றது? இப்பயாவது வராளா பாரு. வந்து ஒரு 2 வார்த்தை ஆறுதலா பேசலாமே. அவ்வளவுதான் மரியாதை. நான் ஏன் இங்க இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன்? நானும் போறேன். என்ன வேண்டானா எனக்கும் வேண்டாம். ஏன் போறேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. நான் மட்டும் ஏன் கவலைப்படணும்? அது என்ன மாப்பிள்ள, ஆ? ஏதோ சொல்ல வந்தீங்களா? இல்ல, ஒன்றும் இல்லை. இல்ல மாப்பிள்ள, ஏதோ சொல்லணும்னு வந்த மாதிரி இருந்துச்சு. டீ ஆறுதே, அதான். ஆ? குடிங்க. நான் குடிச்சிட்டேன் மாப்பிள்ள. இது காலி டம்ளரு. ஓ, நான் பார்க்கல. ஆ, ஆ. என்னடா, மாமா கூட உட்கார்ந்து பேச ஆசை. ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியாம டீ ஆறி போச்சு, தண்ணி குடிங்க அப்படி இப்படின்னு சொல்ற இல்ல? அப்புறம் மாப்பிள்ள, கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு நாள் கூட நீங்களும் முல்லையும் வீட்டில் வந்து தங்கினதில்லை. நீங்கள் 2 பேரும் தங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. 2 பேரும் ஒரு 2 நாளாவது என் வீட்டில் வந்து தங்கணும். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. ஒரு தடவை சாப்பிட அனுப்பினதுக்கே பார்வதி இவனை அவமானப்படுத்தி அனுப்பிட்டா. இப்ப அதெல்லாம் வேண்டாம். கொஞ்ச நாள் போட்டும், வரோம். இல்லை மாப்பிள்ள, என் ஆசையை நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் அக்கா சொல்கிறது சரிதானே? அவங்களுக்கு ரொம்ப முடியலையா? அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு அத்தன்னு சொல்லுடா. அவ இவனை மருமக மாதிரி நடத்தினாதானே இவன் அத்தனை கூப்பிடுவான். விடுங்க அத்தை. ஆமாம் மாப்பிள்ள, கொஞ்சம் முடியல. மூட்டு வலி தான், வழக்கமாக வர்றது தான். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனீங்களா? கூட்டு போயிட்டு தான் இருக்கேன் மாப்பிள்ள. பெருசாக எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நேற்று அவங்க சித்தி பிள்ளையார்பட்டிலேருந்து வந்திருக்கு. இடியப்ப சித்தப்பா சொல்லவே இல்ல. இல்லைம்மா, நேற்று நான் இங்கே வந்துட்டு போனேன்ல, ஆமா. பார்த்தா அவங்க இருக்காங்க வீட்டில். ஓ. ஒரு 10-15 நாள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சமையல் கூட அவங்க பார்த்துக்கிறாங்க. மற்ற எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இவ்வளோ விட நல்ல திடகாத்திரமா இருக்காங்க, பிரச்சனை இல்லை. அப்போ முல்லை வந்தாலும் அங்க அவளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாம்மா. அப்புறம் எதுக்கு 10 நாள் ஒரு வாரம்? பார்த்துட்டு 2 நாள்ல வந்தா போதும். போச்சு, சொத்தப்பிட்டடா கதிர்.
ஏண்டா அவ அவ்வளவு நாள் அங்க இருந்தா உனக்கு என்னவா? அதானே, அவ அம்மா வீட்டுக்கு தானே போறா. அது ஏமாப்ல முல்லைய வீட்டுக்கு அனுப்புறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? முல்ல அங்க வரதுல பிரச்சனை இல்ல சித்தப்பா. அங்க வந்தா இங்க இருக்க மாட்டால, அதான் பிரச்சனை இல்லடா கதிரு.